வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன், வேர்ல்டு லீடர்ஸ் டிஸ்கஷன், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், ஸ்டார்டர் டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன். சரி, யூஎஸ்ஏ டிஸ்கஷன். சரி, ஒரு ராஜாவை நான் சொல்கிறது தெளிவான தினம் பொறுமை கேட்டுக்குங்க. உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ஏ அப்படின்றது ஒரு நிலப்பரப்பு தான். அந்த நிலப்பரப்பில் நிறையா மக்கள் வாழ்கிறாங்க. அந்த மக்களுக்காக தான் அரசாங்கம் அப்படின்றது செயல்படுது. ஓகே, அதனால் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சுதந்திர தேவி சிலை மிகவும் பழமையான ஒரு சிலையாக இருக்குது. அது பாதுகாப்பு கிடையாது. புலனாய்வு பணியை விட மாற்று தீர்வு என்ன அப்படின்னா அதை அப்புறப்படுத்தணும். ஓகே, அதுக்காக ஒரு வவுச்சர் எழுதுங்க, அந்த சுதந்திர தேவி சிலையை எடுத்துருங்க. ஓகே, அதுக்கு பதிலாக ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்காக, ஒரு பொருளாதார மேன்மைக்காக, அடுத்த நிலை உயர்வுக்காக என்னோடய சிலையே அங்கே நிறுவலான் இருக்கேன். ஓகே, அதில் நிறையா நல்லது இருக்குது. ஓகே, சரி, யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் அடுத்து அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் மூவி அப்லோட் பண்ணணும். அந்த மூவி நான் திரும்ப ரீகோட் பண்ணலான் இருக்கேன். மறுபடியும் புதுசாகவே அந்த மூவி நான் புக் பண்ணலான் இருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் அந்த மூவியை அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் தேவ் நடிக்கக்கூடிய அந்த படமானது டியூசி தேவ் யூஎஸ்ஏ அஃபிஷியல் யூடியூப் சேனலாக நீங்கள் பார்த்து ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே ஓரளவு தோது பார்த்துக்குங்க. ஓகே, சரி, அடுத்து யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் குட். ஓகே, சரி, நான் உங்களை திரும்ப கூப்பிட்றேன். ஓகே, அடுத்த தகவல், ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரான்ஸ் பிரசிடெண்ட் நல்ல பிரசிடெண்ட்டு தான், ஆனால் இருந்தாலும் அவருக்கு ஓய்வு தேவைப்படுது. அதனால் அடுத்த எலெக்ஷன் அப்போது ஒரு புது பிரசிடெண்ட்டை நியமிக்கணும். ஓகே, ப்ரைம் மினிஸ்டரையும் புதுசாக தான் நியமிக்கணும் ஃப்ரான்ஸ் நாட்டை பொறுத்த வரைக்கும். அப்போ தான் ஃப்ரான்ஸ் நாட்டோட பொருளாதாரமானது மேம்படையும். ஓகே, மற்றபடி டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, சரி, அடுத்த தகவல், ரஷ்யா கவர்மெண்ட் டிஸ்கஷன். சரி, யதார்த்த ரீதியாக பார்த்திங்கன்னா எல்லா நாடுகளுக்குமே ஒரு தலைமையகமாக இயங்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ரஷ்யா தான் நம்ம நியமிச்சிருக்கோம். ஓகேனா, ஒரு பாதுகாப்பு காரணமாக. ஓகே, ஆனால் சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு அகநிலை ஆக்கிரமிப்பு இருக்குது. அந்த நிலையில் அந்த சோப்னாங்கி தான் எல்லாத்தையும் டேமேஜ் ஏற்படுத்துது. ஓகே, அதனால் சோப்னாங்கியை பொறுத்த வரைக்கும் ஒரு எப்பவுமே ஒரு டேஞ்சர் தான். ஓகேனா, அதோட முன் அறிவுக்கு, அதுக்கு தனக்கு கிடைக்கக்கூடிய வசதிக்கு அது ஓரளவு தோது பார்த்துக்கலாம்னு நினைக்கிறது. அது நல்ல ரிசல்ட்டாக இருந்தால் ஒரு பாராட்டு, வரவேற்பு. ஆனால் எல்லாமே ஃபெயிலியர் ரிசல்ட்டாலாம் இருக்குது. ஓகே, அது தன்னோடய சுகத்தை மட்டும்தான் பார்க்குது. மற்றவங்க எப்படி போனால் என்ன அப்படின்ற மாதிரி தான் அதை நினச்சிக்குது. அது நரகத்துலேருந்து வந்ததா, திடீர்னு ஒரு இன்பமான ஒரு உலகம் கிடைக்கவும் அதுக்கு ரொம்ப துள்ளாட்டம் அதிகமாகிடுச்சு. அதனால் என்னாச்சு அப்படின்னா, சரி, ஓரளவு வசதி இருந்தால் போதும், ஓரளவு நம்ம எல்லாமே ஓரளவு தோதாக அமைச்சிக்கிட்டா போதும், யார் என்ன கேட்க போகிறா, ஈஸியாக நம்ம எல்லாத்தையும் மூவ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிது. அது தோதாகாது. ஓகே, சரி, என்ன தான் தீர்வு அப்படின்னா, ரஷ்யாவுக்கு நான் இந்த மாதிரி கவர்மெண்ட்டு சார்பாக ஒரு கேஷ் கொடுக்கலான் இருக்கேன். ஏன் அப்படின்னா, ரஷ்யா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கேஷ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நிறையா வகையில் அலுவலக பணி தோது பார்ப்பாங்க. அப்படின்றனால உலக நாடுகள் எல்லா நாடுகளுக்குமே பலன் கிடைக்கும். ஓகே, அடுத்து சிட்டியை பொறுத்த வரைக்கும் சோப்னாங்கி நாட் அலோடு. ஓகே, எல்லா இடத்துலையுமே நம்ம தடை செய்யணும். ஓகே, சோப்னாங்கி எங்கெங்கே பயணிக்குதோ எல்லா இடத்துலையுமே தடை செய்யணும். ஒரு வருஷத்துக்காவது நம்ம தடையை ஏற்படுத்தினா தான் நம்ம முன்னேற்றமான பாதையில் பயணிக்கிறதுன்றது தோதாகும். ஏன் அப்படின்னா, யதார்த்த ரீதியாக மனித வாழ்வியலை பொறுத்த வரைக்கும் ஒரு காட்டில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு வச்சிங்க, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, தங்கறதுக்கு இடம், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு உடை, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு துணை, அப்படி இருந்தால் போதும். அவ்வளோதான் ஒரு மனிதனோட பண்பு நிலையே. அதுக்கப்புறம் இந்த கல்வி, சமுதாயம் அப்படின்றதெல்லாம் ஒரு மேன்மையான ஒரு நிலை. ஆனால் சிட்டியில் எல்லா வசதியுமே இருக்குது. இத்தனையும் சுதந்திரம் வாங்கினாமா ஒரு நாடு. ஆனால் அப்படி இருந்தும் பாருங்கள், உளவியல் ரீதியாக எவ்வளோ கொடுமை, எவ்வளோ சித்திரவதை, எவ்வளோ பொருளாதார பிரச்சனை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த மாதிரி அகநிலையில் யாராவது ஒருத்தர் துன்புறுத்துறது தான் காரணம். ஓகே, அந்த வகையில் இந்த சோப்னாங்கியோட பங்கு பெரும்பங்காக இருக்குது. ஓகே, கடந்த 10 வருஷத்தில் இந்த சோப்னாங்கி எத்தனையோ பேரை கொடுமைப்படுத்தி, சித்திரவதைப்படுத்தி, டேமேஜ் ஏற்படுத்தியிருக்கு. ஓகே, இதோட இயல்பு நிலையில் மனித நிலையோட வேற ஒரு நிலையில் இருக்கிறனால அதை பொறுத்த வரைக்கும் பாவம் புண்ணியம் அப்படின்லாம் கிடையாது.
அது சொர்க்கத்துக்கு போகணுமான்னு கேட்டால் நிச்சயமாக ஒரு கொஸ்டின் தான். ஓகே, மிஞ்சி மிஞ்சி போனால் நரகத்துக்கு தானே போகிறோம். சரி, எப்படி நம்ம துன்பத்தை ஏற்படுத்தினா என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது செயல்படுறதுன்றது சரி கிடையாது. ஓகே, ஒரு பண்பு அப்படின்றது தேவைப்படுது. சேவாதார நிலையாக இருந்தால் கூட ஒரு ஒழுக்க விதி அப்படின்றது நிச்சயமாக தேவை. ஓகே, ஏன்னா இது மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி அப்படின்றப்போ ஒரு பண்பு நிலை தேவைப்படுது. ஓகே, அது உளவியல் ரீதியாகவும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஓகே, அதனால் இந்த ஷாப்னாங்க 1 வருஷத்துக்காவது சிட்டியில் அலோவ் பண்ணாதீங்க. ஓகே, அடுத்து இந்த ரூட் தி ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நானே இனிமேல் நிர்வகிச்சுக்கிறேன். உங்களுக்கு தேவையான சம்பளத்தை நானே கொடுத்துட்றேன். இந்த ரூட் தி ஆஃபீஸு யார் நிர்வகிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் விசாரிங்க. ஓகே, ஒரு வேளை ஸ்வாப்னாங்கி குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தோதாகாது. மற்றபடி ஸ்வாப்னாங்கி தவிர்த்து வேறு யாராவது நிர்வகிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 80% மார்க்கெட் ஷேரு, உங்களுக்கு மந்த்தான சேல்ரி, போனஸ், தினந்தோறும் நம்ம டிஸ்கஷன். ஓகே, ஏன்னா ரூட் தி ஆஃபீஸ் அவங்க ஒரு ஆஃபீஸு வேலை செய்கிறாங்க. யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வேலை செய்வாங்க. நியாயம், தர்மம், புண்ணியம், பாவம் அப்படிலான்றதை விட சிட்டியில் வாழணும், யதார்த்த ரீதியாக கேஷ் தேவைப்படுது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, இதில் ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்றத விட தீர்வை நோக்கி பயணிக்கணும் அப்படின்றப்போ ரூட் தி ஆஃபீஸ் நம்ம ஓரளவு தோது பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து இந்த அந்தோணி தட்டில், மேனகா சுரேஷ், ஜி சுரேஷ்குமார் இவங்கெல்லாம் 1 வருஷத்துக்கு ஹோல்டு பண்ணுங்கள். ஓகே, இனிமேல் சிட்டியை ஓரளவு பயங்கரமாக பாதுகாப்பு ஏற்படுத்தணும். அதே மாதிரி வில்லேஜை பொறுத்த வரைக்கும் யதார்த்த ரீதியாக சிட்டியில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு தான் பணி வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே, வில்லேஜில் இருந்தாலுமே வில்லேஜில் நம்ம ஒரு மூவி புக் பண்ணுறோம் அப்படின்னா அதை யாருக்காக புக் பண்ணுறோம்? சிட்டியில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸுக்கும் ப்ரொடியூசருக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு 10 லட்சம் பேருக்கும் தான். அதை சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால் சிட்டி தான் வில்லேஜுக்கு பாதுகாப்பு அப்படின்றத விட வில்லேஜ் தான் சிட்டிக்கு பாதுகாப்பு. அதுதான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா வில்லேஜில் சமைக்கக்கூடிய உணவுப் பொருளாகட்டும், சிட்டியில் சமைக்கக்கூடிய உணவுப் பொருளாகட்டும் எங்கே கிடைக்கிது? வில்லேஜிலேருந்து தான் கிடைக்கிது. ஓகே, பல ஏக்கர் விவசாய நிலம் இருந்தால் தான் தேவையான அளவுக்கு அரிசி கிடைக்கும். ஓகே, அதனால் வில்லேஜ் அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே, அதனால் டிவிகே கட்சி கூட வில்லேஜ் அதிகமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் நிறைய வசதி கிடைக்கும் சிட்டியை பொறுத்த வரைக்கும். ஓகே, சிட்டியே தோது பார்த்துட்டு இருந்தோம்னா தோதாகாது. ஓகே, அதனால் மனித நிலையிலான உயிர்களுக்கு மனித நிலையிலான மதிப்பு வழங்கப்படுகிறது. ஓகே, ஏன்னா யதார்த்த ரீதியாக உயிர் அப்படின்றது மிகவும் வேல்யூவான ஒரு விஷயந்தான். ஓகே, அதுக்காகத்தான் பண்பு நிலையான கல்வி நிலையே இருக்குது. ஓகே, மனித நேயத்திலான பண்பு நிலையிலான ஒரு வாழ்வியல் அப்படின்றது தான் சரி. ஒரு அகநிலையில் ஒரு ஏதாவது ஒரு வகையில் அந்த காசு கிடைக்கும் அப்படின்றதுக்காக மனிதநேய சித்திரவதை அப்படின்றது சரி கிடையாது. ஓகே, அதனால் சோப்பனாங்கியோட நிலையானது ஒரு தீங்கானது. ஓகே, தோதாகாது. என்னையே சித்திரவதைப்படுத்துது. இந்த மற்றவங்களாம் என்ன எவ்வளோ ரணமாக சித்திரவதைப்படுத்தியிருக்குமோ அப்படின்ற ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஓகே, சோப்பனாங்கியோட டார்கெட் என்ன, மோட்டிவேஷன் என்ன? கேஷு தான். ஓகே, அந்த கேஷுக்காக பாருங்கள் என்னென்ன வகையில் தோதுப்பாங்க. அது தோதாகாது. ஓகே, ஒரு வேலை வந்துட்டு இந்தியா வேணால் சோப்பனாங்கி ஆக்கிரமிக்கலாம். அப்புறம் கண்டிஷனில் நாட்டோட எங்கே நாட்டில் வந்தாலும் போர் நடத்துங்க. ஓகே, அந்த நாட்டோட பொருளாதார தடை உறுதி செய்யப்படும். இதுதான் ரூல்ஸ். அதனால் சோப்பனாங்கி பொறுத்தவரை தமிழ்நாட்டிலேயே நாட்டலோடு, ஆந்திராவில் நாட்டலோடு, கர்நாடகாவில் நாட்டலோடு. நார்த் இந்தியா பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மதித்தா மட்டும்தான் நான் தேவையான டெபாசிட் ரெசிப்ட் எல்லாமே தோது பார்ப்பேன். ஒரு வேளை என்னோடய பேச்சை கேட்கல அப்படின்னா நார்த் இந்தியா இன்னும் பலாயிரம் மடங்கு வறுமை நிலையை சந்திக்கும். ஓகே, மோடியை போய் கேட்டு பாருங்கள். அவருக்கு உள்ளூரில் தான் செல்வாக்கு. இதுவே இத்தாலியோ இல்லை ரஷ்யாவோ இல்லை யூஎஸ்ஏவோ ஏன் சைனாவோ இந்த பக்கம் பாகிஸ்தானோ இந்த பக்கம் பங்களாதேஷோ ஏன் ஸ்ரீலங்காவோ கூட போய் கேட்டு பாருங்கள். அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குது அப்படின்னு நடுங்கு போயிடுவார். இத்தாலியிலலாம் போயிட்டு வந்தார்னா அப்படி வேதனை போடுவார். அடுத்த ஒரு வாரம் வந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் பார். ஏன் அப்படின்னா உள்ளூரில் தான் அவருக்கு செல்வாக்கு. வெளிநாட்டில் பூரா எனக்கு தான் செல்வாக்கு. ஓகே, என்னையே கவனிக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் இவரால் பதில் சொல்கிறது ரொம்ப சிரமம்.
ஓகே. அதனால் நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு தேவையான பெனிஃபிட் கிடைக்கும். இல்லை அப்படின்னா டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நீங்கள் வேறு ஏதோ வகையில் தோது பார்த்துக்குங்க. ஓகே. ஆனால் சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னோடய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். சோப்புனாங்கி கேரளாவுக்கு அனுப்புனது அங்கே ஸ்டூடியோ கவனிச்சிக்கும், ஓரளவு தோது பார்க்கும் அப்படின்னு தான். அது அங்கே போய் எரை தான் ஏற்படுத்துது. அதனால் கேரளாவில் சோப்புனாங்கி ஹோல்டு செய்யுங்க. ஓகே. மற்றபடி டைரக்டர், ப்ரொடியூசரு எத்தனை மூவி நடித்தாலும் சரி, எனக்கு தேவையே கிடையாது. என்ன பல லட்சம் கோடியை வச்சு அவர் மூவி எடுக்கிறாங்க, அதெல்லாம் உனக்கு அவசியமே கிடையாது. மேக்ஸிமம் இந்த சோப்புனாங்கி கூட நடிக்கிறது, பேசுகிறது, பழகிறது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். யாரெல்லாம் பேசுகிறீங்க, யாரெல்லாம் பழகுறீங்க, யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் கம்பெனி, யாரெல்லாம் டைரக்டர்ஸ், அவங்க எல்லாத்துக்கும் பெனிஃபிட்ஸ் ஆனது ரத்து செய்யப்படும். ஓகே. இதுதான் யூனிவர்சல் லா விதியும் எர்த் லா விதியுமே. ஓகே. ஒரு பொண்ணாக இருந்தால் அதுக்கு உண்டான பண்பு நிலை இருக்கணும். இந்த மாதிரி அடாவடியான கேரக்டர்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஓகே. செல்லம் ஓரளவுக்கு தான், எவ்வளோ பேரை டேமேஜ் ஏற்படுத்துது, சரியான முறையே கிடையாது. ஓகே. இதே சவுதி மாதிரி நாட்டிலலாம் ஒரு நாள் இருக்க முடியாது சோப்புனாங்கிலாம். ஓகே. ஈரான் நாட்டிலே இருக்க முடியாது. ஏன் ஆப்கானிஸ்தான் நாட்டிலலாம் ஒரு அரை பொழுது கூட சோப்புனாங்கியால் இருக்க முடியாது. அங்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி சோப்புனாங்கி கேரக்டர்லாம் பார்த்துட்டு. ஜப்பானு அவ்வளோதான், 1 மணி நேரம் ஜப்பானில் சோப்புனாங்கியால் தோது பார்க்கறன்றது சிரமம். ஓகே. ஜப்பான் அவ்வளோ வல்லரசு நாடாக இருந்தாலுமே அவங்க இன்னும் தகிக்கிறாங்க, எப்படியாவது இன்னும் அடுத்த படிநிலை முன்னேறணும் அப்படின்றதுக்காக. அதனால் சோப்புனாங்கிலாம் நமக்கு தோதாகாது. ஓகே.